ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு வைக்கலாம் வாங்க. இதை சென்னை சைடெல்லாம் காரக்குழம்பும்பாங்க, நாங்கள் புளிக்குழம்புன்னு தான் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, புளித்தண்ணி எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன், அப்புறம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு வெட்டி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், மாங்காய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும், மழை நேரத்தில் முருங்கைக்காய் இல்லை. அப்புறம் கொஞ்சோண்டு வடகம் போடுவேன், அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிக்கோங்க. கல் சூடாயிடுச்சு, சாரி கடாய் சூடாயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆயில் விடுறேன். கொஞ்சம் தாராளமாக ஆயில் விட்டுக்கோங்க, ஏன்னா இது காரக்குழம்புல, அதனால் கொஞ்சம் தாராளமாக ஆயில் விட்டால் தான் நல்லாயிருக்கும். வச்சுங்களா, ஆயில் சூடாகிடுச்சான்னு பார்ப்போம். எண்ணெய் சூடானோடனே வெந்தயம் போட்டுங்க. எண்ணெய் சூடானோடனே வெந்தயம் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் போட்டுட்டு இந்த பாருங்கள், கொஞ்சமாக சீரகம் பாருங்கள், வடகம் பொரிஞ்சோன்னா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன்ல அதை போடணும். அதை போட்ட பிறகு இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை மூணுத்தையும் சேர்த்தே போகிறேன். பாருங்கள், கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய். மாங்காய் குழம்பெல்லாம் ரெடியான பிறகு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி போட்டால் போதும், இல்லைன்னா மாங்காய் கரைஞ்சிரும். இப்போ கத்திரிக்காயையும் நம்ம நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். இல்லைன்னா அதிலே கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும். நல்லா கத்திரிக்காய் வேகணும். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், வதக்கணத்துலேயே எண்ணெயிலே வெந்துருச்சு. அதனால் அந்த கத்திரிக்காயெல்லாம் நான் எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா அப்படியே போட்டோம்னாக்கா குழம்பெல்லாம் கொதிக்கிறதுக்குள்ளே என்ன ஆகும்னா கரைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. அது மாங்காய் போடுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டால் போதும். வதக்கி வச்சுங்களா, அங்கே பாருங்கள். இதில் என்ன செய்ய போகிறோம்னா, பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். சிம்மில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த குழம்புக்கு தேவையானது நீங்கள் அவங்கவுங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ. அதில் மிளகாய், மல்லி, மஞ்சள் மட்டும்தான் போட்டிருக்கேன், நான் வேறு எந்த பொருளுமே போடலை. இங்கே பாருங்கள், இந்த டயத்தில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா கரிஞ்சிரும். இந்த டயத்தில் இங்கே பாருங்கள், அது இந்த பச்சை ஸ்மெல் போகும். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளியை, ஓகேங்களா. தக்காளி பாருங்கள், இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி, இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு வரக்கூடாதுன்னு தான் நான் எண்ணெயிலேயே போட்டேன். புளி தண்ணி கரைச்சி விட்டாச்சு. இப்போ உப்பு போடணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் தேவையான அளவு தண்ணி. அவ்வளோதான் பாருங்கள். தேவையான அளவு தண்ணி இங்கே பாருங்கள், கொஞ்சமாக. ஏன்னா இது கொதித்து காய்கறியெல்லாம் வெந்து சுண்டி வர கரெக்டாக இருக்கும். முடிச்சாச்சா, அவ்வளோதான். பாருங்கள், ஒரு கிண்டி விட்டுட்டு லேட்டு போட்டுற வேண்டியதுதான். இது கொதிக்கட்டும். கொதித்தோன்னு நம்ம
இப்போ பாருங்கள் நண்பர்களே, பாருங்கள் நான் வந்து லிட்டு போட்டு போய் 5 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த குழம்பு இப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கத்திரிக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா கத்திரிக்காய், பாருங்கள் லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். லைட்டாக நம்ம தாளித்த எண்ணெய் லைட்டாக வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஓரத்தில் வெளியில் வந்திருக்கு. அந்த டயத்தில் இந்த கத்திரிக்காவை போடணும். போட்டுட்டு மறுபடியும் மூடி வைத்து விட வேண்டும். அப்புறம் மாங்காய் போடுறதுக்கு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் போட்டு கரெக்டாக 2 நிமிஷம் ஆகுது. கத்திரிக்காய் போட்டு 2 நிமிஷம் ஆகுது. இந்த பார்த்திங்களா, ஓரளவுக்கு 3/4 வந்துடுச்சு. குழம்பும் கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு பார்த்திங்களா, குழம்பும் கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு. இப்போது மாங்காவை போடணும். போட்டாச்சா? இப்போ மாங்காவை போட்டுட்டு மறுபடியும் மூடி போடணும். மாங்காய் வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பாருங்கள் நண்பர்களே, மாங்காய் போட்டு 5 நிமிஷம் ஆகுது. மாங்காய் போட்டு 5 நிமிடம் ஆகிறது. பாருங்கள், குழம்பும் கொஞ்சம் வத்தி இருக்குது. மாங்காவும் வெந்து விட்டது. பாருங்கள், மாங்காய் வெந்துட்டு அவ்வளோதான். இப்போது என்ன பண்ணணுன்னா ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் போட்டு வச்சிடணும். சிம்மில் போட்டு வச்ச உடனே வச்சு மூடி வச்சிடணும். அப்புறம் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பாத்திரத்துக்கும் இப்போ பாத்திரத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமே. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. புளிக்குழம்பையே நிறைய மெத்தடில் வைக்கலாம், ஆனால் நான் இப்படி தான் வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.